and the masters of the universe. நான் ஆடம், இட்டானியாவின் இளவரசன், கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். இது வரிப்புலி, எதுக்கும் பயப்படாத என்னுடைய நண்பன். அற்புதமான சில சக்திகள் எனக்கு இருக்குங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னா, என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே. வரிப்புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த வீரன். இந்த ரகசியம் இன்னும் 3 பேருக்கு தான் தெரியும். அவங்களும் என்னோட சேர்ந்து கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தீய சக்தி உள்ள எலும்பன் கிட்ட இருந்து கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிறோம். இப்ப நான் வெளியே வரலாம்ல? இளவரசி எல்மோரா, உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. பொட்டோனியம்னால தயாரிச்ச இந்த ஆயுதங்களுக்கு வேற எதுவும் ஈடு இணையே கிடையாது. எல்லா ஆயுதங்களும் நல்லாவே இருக்கு. உங்களோட இந்த ஃபேண்டோஸ் கிரகத்துக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இளவரசி. உங்களுக்கு தர வேண்டிய போட்டோனியம்ஸ் அனுப்பி வச்சிடுறேன் வீரபத்ரன். இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் போகலாம். மகாராணியே, என்ன மன்னிக்கணும். இன்னைக்கு என்னவோ நீங்க வித்தியாசமா பிரச்சனையில இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. சரி, நாங்க கிளம்புறோம். நீங்க இந்த ஆயுதங்களை எங்களுக்கு கொடுத்ததுக்கு எங்க மகாராஜா ரொம்ப பெருமைப்படுவாரு. நான் இந்த ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இட்டானியாவுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்பேன். ஆமா, நீ ஏமாந்துட்ட எல்மோரா. ஆனா அவங்களோட பொட்டேனியம் சரக்கு எனக்கு தான் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு பதிலா நான் அவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறது எதுக்கும் உதவாத ஒரு உலோகம். உன்னோட செயல் எனக்கு பிடிக்கவே இல்ல வீரபத்ரன். எங்க ஆளுங்களையும் இந்த ஃபேண்டோஸையும் விட்டுட்டு நீ உடனே இங்க இருந்து வெளியே போயிடு. நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடமே ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. இவங்க எல்லாரையும் அந்த பாதாள அறைக்கு கூட்டிட்டு போங்க. அங்க யாருமே நிம்மதியா இருக்க கூடாது. எவ்வளவு தைரியம் உனக்கு! இதெல்லாம் வச்சு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க. இந்த ஃபேண்டோஸ் மக்கள் என்னைக்குமே உன்னோட தீய சக்திக்கு தலை வணங்க மாட்டாங்க எலும்பன். நான் சொல்றபடி நீ கேட்க வேண்டியது உன் தலையெழுத்து. நான் நிச்சயமா தலை வணங்க மாட்டேன். என் கட்டளையை நிறைவேற்றுறதை தவிர வேற வழியே இல்ல. உங்கள் கட்டளைப்படியே எலும்பன். இந்த போட்டோனியம்ல என்ன சிறப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுல செஞ்ச எல்லா பொருளுமே உடைஞ்சுதான் போகுது. இந்த ஆயுதங்கள் எல்லாம் பொட்டேனியம்னால தான் தயாரிச்சிருக்காங்க. நல்லா தெரியுமா? நல்லாவே தெரியும். நானே நேரடியா போய் நல்ல உலோகங்களை தேர்ந்தெடுத்து இதை செஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்படின்னா சரி, மறுபடியும் சோதிச்சு பார்க்கலாம். நான் பேசாம என் ரூமுக்கு போய் இருக்கிறதா நல்லது. கொஞ்சம் இரு, நானும் வந்துடுறேன். எனக்கு எதுவுமே புரியலையே. இது நாங்க சோதிச்சு தேர்ந்தெடுத்த உலோகத்தினால செய்யப்பட்ட ஆயுதங்கள் மாதிரி இல்லையே. அந்த மகாராணி நம்மளை ஏமாத்திருப்பாங்களோ? நாங்க கூட அங்க இருந்த போது அவங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துக்கிட்டாங்க. கழுகு இங்க வந்திருக்கு. நாம கிரேஸ்கலுக்கு உடனே போயாகணும். நான் இளவரசர்கிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. நம்ம அப்புறமா சந்திக்கலாமா லீலா? கண்டிப்பாப்பா. நான் யாரையாவது விட்டு இந்த இடத்தை சுத்தம் பண்ண சொல்றேன். நாம போலாம். குயின் எல்மோராவும்
அந்த எலும்பனும் ஒன்னா சேர்ந்து பிரச்சனை பண்ண போறாங்க. ஆனா அந்த நாட்டு மகாராணி நமக்கு நல்ல நண்பராச்சே. உங்களோட நட்புக்கு சோதனை வரப்போகுது. அவங்க விருப்பத்துக்கு மாறா நடக்க போகுது. திடீர்னு அப்படி என்ன நடந்தது? எலும்பன் தன்னோட மாயத்தை வச்சு அவங்கள மாத்திட்டான். இப்ப அவங்களும் அவங்க கிரகமும் எலும்பனோட கட்டுப்பாட்டுல இருக்கு. நாம அவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். எல்மோரா கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. அவங்களுக்கு நீங்க ஹீமேனா தெரிய மாட்டீங்க. இதுக்கு கூட அந்த எலும்பன் தான் காரணம். ஆனா அவங்களோட ஆவி மட்டும் ரொம்ப தூய்மையானதா தான் இருக்கும். உங்க எச்சரிக்கைப்படியே நான் நடந்துக்கிறேன். வாங்க, நாம 2 பேரும் உடனே ஃபேண்டோஸ்க்கு போவோம். லீலா, நாங்க ஃபேண்டோஸ் கிரகத்துக்கு போறோம். நீ இங்கே இருந்து நம்ம அரண்மனையை கவனிச்சுக்க. நானும் உங்க கூட வரேனே. இங்க இருக்கிறவங்களை எல்லாம் இளவரசர் பாத்துக்குவாரு. ஆனா அவர் எங்கன்னு தான் தெரியல. என்ன சொல்றீங்க? வேண்டாம், அதை பத்தி பேச இப்ப நேரம் இல்ல. ஏற்கனவே எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. நாங்க ஈமனை சந்திக்க போறோம். நான் வந்தே தீருவேன். வாங்க, இந்த வழியா உள்ள போலாம். இந்த இடம் தான் நினைக்கிறேன். விட்டு போயிடுங்க. எங்க நாட்டுக்கு நீங்க தான் எதிரி. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த இடத்தோட மகாராணி எனக்கு வேண்டியவங்க. அவங்கள காப்பாத்த இங்க வந்தோம். நான் தான் எல்மோரா. உங்க உதவி எனக்கு தேவையே இல்ல. மரியாதையா போயிடுங்க. என்ன, நீதான் இந்த இடத்தோட மகாராணியா? இது கண்டிப்பா எலும்பனோட வேலை தான். சூரப்புலி, இப்ப உன்னோட சூரப்புலி என்னோட கைதி. தேவையில்லாம என்னை எதிர்க்காத. உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. நாங்க இங்க உங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கோம். எலும்பன் எனக்கு தேவையான அளவு பாதுகாப்பை கொடுத்திருக்காரு. மகாராணி, உங்களோட மேஜிக் எல்லாம் தீயதா மாறிடுச்சு. ஆனாலும் நாங்க உங்களை காப்பாத்தோம். உங்களையும் ஃபேண்டோஸையும் நாங்க எலும்பனோட தீய சக்தியிலிருந்து விடுவிப்போம். சமயத்துல நான் உங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன். லீலா, நான் அவ்வளவு சொல்லி நீ ஏன் இங்க வந்த? அது இல்லப்பா. என்ன இருந்தாலும் நீ கட்டளையை மீறி இங்க வந்திருக்க கூடாது லீலா. பரவாயில்ல, நன்றி. இத பத்தி நாம அப்புறம் பேசலாம். துரதிருஷ்டவசமா சூரப்புலியும் பறவை மனிதனும் மகாராணியோட கைதிகள் ஆயிட்டாங்க. நாம எலும்பனோட தந்திரத்தை உடைக்க புது வழியை கண்டுபிடிச்சாங்க. இதுதான் உலோகத்தை சுத்திகரிக்கிற இடம். இதுக்கு மேலதான் மகாராணியோட கோட்டை இருக்கு. இந்த சுத்திகரிப்பு ஆலை வழியா மகாராணியோட கோட்டைக்கு எப்படி போகணும்னு எனக்கு. அப்ப வாங்க போலாம். இரு, ரொம்ப அவசரப்படாத லீலா. நாம வேற வேஷம் மாத்திக்கிட்டு தான் அங்க போயாகணும். என் பின்னாடியே வாங்க.
அதோ பாருங்க, ஒருவித சக்தியை பயன்படுத்தி தான் அவங்க இந்த அடிமைகளை நகர்த்துறாங்க. இத முதல்ல நான் நிறுத்துறேன். அவசரப்படாத ஹீமேன், சரியான நேரம் வருது. அதோ காவல் காத்துக்கிட்டு இருக்கானே, அவ எலும்பனோட கையாள். யார் நீ? மரியாதை எங்க இருந்து போயிடு, இல்லனா உன்ன அந்த போட்டோனியம் பாக்ஸ்ல சிறை பிடிச்சிடுவேன். ஹீமேன், உன்னை புடிச்சுக்கிட்டு போனா எஜமானர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. புடிச்சிட்டேன். ஏகப்பட்ட பேர் அத்துமீறி உள்ள வந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நான் ஹீமேனை புடிச்சிட்டேன். பிரமாதம், எப்படி செஞ்சேன்னு சொல்லு. நான் போட்டேனியம் பொட்டிக்குள்ள அவனை போட்டு அடைச்சிட்டேன். அவன் அங்கிருந்து வெளியே வர முடியாது. நீங்களே வந்து பாருங்க. இத நான் ஒரே வச்சு பார்த்துட்டேன், சூடு பண்ணியும் பார்த்துட்டேன். ஆனா இத ஒண்ணுமே பண்ண முடியல. நானும் எவ்வளவோ தந்திரங்களை பயன்படுத்தி பார்த்துட்டேன். இந்த பிரபஞ்சத்திலேயே உறுதியான உலோகம் அந்த போட்டோனியம் தான். நல்லது நல்லது. ஹீமேனை இங்க அடைச்சிட்டதுனால இனி யாருமே நம்ம வழியில குறுக்கிட மாட்டாங்க. நாம இங்க வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே நாம தப்பிக்கிறதுக்கு யோசிக்கணும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி ஹீமேனை இட்டானியாக்கு தூக்கிட்டு போறதா. அதுக்கு அவசியமே இல்ல. இந்த உலகத்துல ஹீமேனை விட சக்தி வாய்ந்தது வேற எதுவுமே இல்லைங்கிறத நான் மறந்துட்டேன். அடுத்த திட்டம் என்ன? பல்லி மனிதனும் நீங்களும் பறவை மனிதனையும் சூரப்புலியும் கண்டுபிடிக்க போங்க. நானும் லீலாவும் மகாராணியோட இடத்துக்கு போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு தீய சக்தி உள்ள கோட்டை. அதுவும் எலும்பனோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. என்னோட அனுமதி இல்லாம எல்மோராவை காப்பாத்திட முடியுமா? ஹீமேன் இங்க இல்லாததுனால இவ எனக்கு சொந்தம் இல்லையாம்மா? இல்ல எலும்பன், இவ மேல என்னோட மாயம் குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, அதான் ஃபேண்டோஸ் என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கேன். கவனத்தை செலுத்த எல்மோரா, விட என்னங்கிறத கண்டுபிடி. இதுல இருந்து உன்னால விடுபட முடியுமான்னு முயற்சி பண்ணி பாரு. என் மேல உன்னோட ஆதிக்கம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. யாரோட ஆதிக்கம் யார் மேல இருக்குதுன்னு காட்டுறேன். யாரங்க? உடனே வந்து இவளை கவனிங்க. என்ன தோக்கடிக்க முடியும்னு இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்கா? உன் சக்தி எதுக்குமே உபயோகப்படாது. உன்னை காப்பாத்த ஹீமேனும் வரப்போறதில்ல. ஏன்னா உனக்கு சொந்தமான போட்டோனியம் பெட்டிக்குள்ள அவனை போட்டு வெளியவே வர முடியாத அளவுக்கு மூடி வச்சிருக்கேன். அத நம்ப நான் தயாரா இல்லை. ஹீமேனோட மோத வேண்டியது உன்னோட தலைவிதி ஆயிடுச்சு பாத்தியா? இல்ல, அவசரப்பட்டு சந்தோஷப்பட்டுக்காதம்மா. உனக்கு என் மேல இருக்கிற வெறுப்பையே எனக்கு சாதகமாக்கிக்க போறேன்.
எப்ப நீ ஹீமேனை பார்த்தாலும் அதுல என் முகம்தான் தெரியும். அதுக்கப்புறம் நீ ஹீமேனையே எதிர்த்து நிப்ப. வாங்கடா போலாம். உன்னை பயங்கரமான பிராணின்னு சொன்னாங்க. ஒரு பூனைக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்லையா? அவங்கள நாம கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நீ இடது பக்கமா போ, நான் வலது பக்கமா வரேன். அப்படியே செய்யலாம். உங்களை இப்படி தலைகீழா தொங்க விட்டதுல எனக்கே கொஞ்சம் வருத்தம் தான். வேற வழி இல்ல, நாங்க போயாகணும். இவளுக்கு ஹீமேனை பார்க்கும் போதெல்லாம் நீங்க தான் தெரிவிங்கன்னு சொன்னீங்களே, அத நான் இப்பவே பார்க்கணும். இவளுக்கு என் மேல இருக்கிற வெறுப்பனால ஹீமேனை கிழிச்செறிஞ்சிருவா. அதுக்கு மேல அவன் இவளை தாக்கவே மாட்டான். ஜாக்கிரதையா பின்னாடியே வாங்க. மகாராணி இன்னும் நமக்கு என்ன பிரச்சனையை உண்டு பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா அவ இன்னும் எலும்பனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கா. நாங்க இங்க உன் நண்பர்களா வந்திருக்கோம் மகாராணி. நீ வருவேங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் எலும்பன். நான் இந்த உலகத்திலேயே உன்னை மட்டும் தான் மனசார வெறுக்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கோ. மகாராணி, அந்த எலும்பன் உன் மேல என்ன மந்திரம் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் ஹீமன், உன்னோட நண்பன். எதிரியா பார்க்காத. நான் ஒன்னும் குருடி இல்ல. நீ எலும்பங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது செஞ்சு உன்னை தடுத்தே தீருவேன். லீலா, எலும்பன் உன்னையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டானா? அப்ப ரெண்டு பேருமே எதிர்த்து சண்டை போடுறேன். நான் ஒண்ணும் எலும்பனுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. உனக்கு தெரியலையா? அது ஹீமன். எனக்கு எலும்பன் மட்டும் தான் தெரியறான். இத பாருங்க மகாராணி, உனக்கும் மேஜிக்னா என்னன்னு தெரியும். இதுல யாரை எப்படி வேணாலும் பார்க்கும்படி செய்யலாம். அதனாலதான் ஹீமன் உங்களுக்கு எலும்பன் மாதிரி தெரியறாரு. வாங்க, அவங்கள நாமளே போய் கவனிப்போம். மகாராணி, உன்னுடைய ஆத்மா எலும்பனுடைய மாயத்தை விட சக்தி வாய்ந்தது. என்னால நம்ப முடியல. ரெண்டு எலும்பன்களா? ஒரே ஒரு எலும்பன் தான் இருப்பான் மகாராணி. அது இவன் தான். அதனால நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இவனை தீர்த்திடுவோம். மகாராணி, நீ அவசரப்பட்டு எலும்பனோட மாயாஜலத்துல மாட்டிக்காத. போதும், நிறுத்து. உங்க ரெண்டு பேரையும் நான் கொல்ல போறேன். மரியாதையா நீ மகாராணியை விடுவிச்சிடு. விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? இப்ப நான் உனக்கு ஒரு வேடிக்கை காட்டுறேன். அதோ அவன்தான் உன் எதிரி எல்மோரா. எனக்கு எதுவுமே புரியல. இதுல யாரு ஹீமன்? உன்னோட ஸ்பின் மேஜிக்க ஞாபகப்படுத்தி பாரு. என்னது? என்னோட ஸ்பின் மேஜிக்கா? ஆமா, இப்பதான் என்னோட ஞாபகத்துக்கே வருது. என்னோட புட்டேனியம் செயின்ல இருந்து ஹீமன் ஒருத்தனாலதான் தப்பிக்க முடியும்ல. ஹீமன், அப்ப நீதான் அந்த எலும்பன். நல்லா புரிஞ்சிடுச்சு. மரியாதையா நீ மகாராணியை விடுவிச்சிடு. இல்லனா கடைசி வரைக்கும் பொட்டானியம் செயின்லயே இருக்க வேண்டியதான். ஹீமன், இப்ப நீங்க எனக்கு தெரியுறீங்க. மறுபடியும் நாம சந்திப்போம் ஹீமன். ஃபேண்டோஸ் கிரகம் நம்ம நண்பரான மகாராணியோட ஆதிக்கத்துக்கே மறுபடியும் வந்துடுச்சு. ஃபேண்டோஸ்க்கும் இட்டானியாவுக்கும் உள்ள நல்லுறவு தொடரட்டும். அதுதான் நல்லது. ஃபேண்டோஸ் கிரகத்தை அந்த தீய சக்தியான எலும்பன் கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்காக உனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லீலா, உண்மையான மேஜிக்கோட சக்தி என்னன்னு காட்டினதுக்காக நான் உனக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
நீங்க இங்க இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கு தோலையும் உரிச்சு வைங்க. அப்பதான் இங்க இருக்கிற தளபதிக்கு கட்டளையை மீறது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரியும். அந்த மகாராணி நாங்க வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதனால தண்டனை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னதான் நீ எடுத்து சொன்னாலும் உங்க அப்பா உன்னை மட்டுமா தண்டிக்க போறாரு? அவருடைய கட்டளையை மீறினதுனால நம்ம எல்லாரையும் தான் தண்டிக்க போறாரு. என்ன கிலோ கணக்குல உருளைக்கிழங்கு சாப்பிட சொல்வாரு. நான் இன்னைக்கு பாதுகாப்பை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். நீங்க பீச்சுக்கு போகும்போது அங்க உங்க பாதுகாப்புக்காக லைஃப் கார்ட்ஸ் நின்னுகிட்டு இருப்பாங்க. கிராசிங் கார்ட்ஸும் ரோட்ல அதே காரணத்துக்காக தான் நின்னுகிட்டு இருக்காங்க. நம்மள பாதுகாக்கிறது தான் அவங்க கடமை. அதுக்காக எப்பவுமே நம்மளை காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் நம்மள சுத்தியே இருப்பாங்கன்னு நாம நினைச்சிடக்கூடாது. அதனால நமக்கு நாமே இந்த விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆபத்துல இருந்து எப்பவும் தள்ளியே இருங்க. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் கவனத்துல இருக்க வேண்டியது பாதுகாப்பா இருக்கா.